எனக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பொதுமக்கள் தங்கள் சொத்து தொடர்பான ஆவணங்களை பதிவு செய்வதற்காக பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்களுக்கு நேரடியாக செல்லாமல் வீட்டில் இருந்தவாறே ஆவணங்களை பதிவு செய்யும் முறையை தமிழ்நாடு அரசு பதிவுத்துறை செயல்படுத்தியுள்ளது. பொதுமக்கள் தங்கள் ஆவணங்களை இணையதளம் வழியாக வீட்டில் இருந்தவாறு எவ்வாறு பதிவு செய்வது அப்படிங்கிற தகவலை தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. சொத்து தொடர்பான ஆவணங்களை பத்திரப்பதிவு துறையில் பதிவு செய்வதற்காக பொதுமக்கள் நேரடியாக பத்திரப்பதிவு அலுவலகங்களுக்கு செல்லாமலேயே வீட்டில் இருந்தவாறு இணையதளம் வழியாக பதிவு செய்யும் முறையை தமிழ்நாடு அரசு பதிவுத்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. அதை குறித்து பதிவுத்துறை சார்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். பதிவுத்துறையில் இணைய வழியில் வருகையில்லா ஆவணப்பதிவு எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆவணப்பதிவு கட்டாயமாக்கல் தொடர்பான அறிவிப்பு. ஆவணப்பதிவு நடைமுறைகளை எளிமைப்படுத்த பொதுமக்கள் தாங்களே நேரடியாக இணைய வழியே ஆவணப்பதிவு முறையினை பதிவுத்துறை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த ஆவணப்பதிவு முறையின் மூலம் பொதுமக்கள் சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமல் எங்கிருந்தும் எப்போது வேண்டுமானாலும் 24x7x365 அதாவது வாரத்தின் 7 நாட்களும் ஆண்டின் 365 நாட்களும் இணையதளத்தின் மூலம் தங்கள் ஆவணங்களை பதிவு செய்து கொள்ள முடியும். ஆவணப்பதிவிற்கு சார் பதிவாளர் ஒப்புதல் அளித்ததும் சார் பதிவாளரின் மின்னணு கையொப்பத்துடன் ஆவணமானது சம்பந்தப்பட்ட நபரின் உள்நுழைவிற்கும் அலைபேசிக்கும் வாட்ஸ்அப் மூலமும் அனுப்பி வைக்கப்படும். அந்த ஆவணத்தை ஆவணதாரர்கள் தங்கள் உள்நுழைவு வழியே தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். வருகையில்லா ஆவணப்பதிவு எனிவேர் ரெஜிஸ்ட்ரேஷன் நடைமுறை விரைவில் கட்டாயமாக்கப்பட உத்தேசிக்கப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு கீழ்கண்ட நெறிமுறைகள் வழங்கப்படுகிறது. சார் பதிவாளர் அலுவலகம் வராமலேயே பதிவு செய்யக்கூடிய ஆவணங்கள் முதல் விற்பனை மனை, முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள், வங்கிகளில் பெறும் கடனுக்கான அடமானம் மற்றும் ரசீது ஆவணங்கள். இந்த 4 வகையான ஆவணங்களை வீட்டில் இருந்தவாறே சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு நேரடியாக செல்லாமல் பதிவு செய்ய இயலும். பொதுமக்கள், கட்டுமான நிறுவனங்கள், ஆவண எழுத்தர்கள் மற்றும் வங்கிகள், வழக்கறிஞர்கள் பதிவுத்துறை இணையதளத்தில் தங்களது உள் நுழைவினை தாங்களே உருவாக்கி மேற்படி ஆவணங்களை இணைய வழியில் சமர்ப்பிக்கலாம். ஆவணத்தை எழுதி கொடுப்பவர்கள், எழுதி பெறுபவர்கள் மற்றும் சாட்சிகள் ஆகிய அனைவரும் ஆதார் அட்டை மேலேற்றம் செய்ய வேண்டும். அதாவது ஆவணங்களை இணையதளத்தில் அப்லோட் செய்ய வேண்டும். ஆதார் ஆணையத்தின் மூலம் கைரேகை அல்லது கருவிழி படலம் மூலமாக ஆதார் சரிபார்க்கப்பட வேண்டும். தொழில்நுட்ப தேவைகள் இணைய இணைப்பு, UIDAI அங்கீகரிக்கப்பட்ட L1 விரல் ரேகை இயந்திரம் மற்றும் கருவிழி படலம் கவரும் கருவி, புகைப்பட கருவி. அடுத்ததாக சந்தேகங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஹார்ட்வேர் சம்பந்தமான தேவைகளுக்கு தொடர்பு அலுவலர் நேம் கொடுக்கப்பட்டுள்ளது, எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. சாப்ட்வேர் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தொடர்பு அலுவலர்கள் பெயர் மற்றும் தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த எண்களில் நேரடியாக தொடர்பு கொண்டு சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இவ்வாறு பதிவுத்துறை தலைவர் அவர்கள் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார்கள். ஆகவே பொதுமக்கள் முதல் விற்பனை மனை, முதல் விற்பனை அடுக்குமாடி குடியிருப்பு, தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய விற்பனை ஆவணங்கள், வங்கிகளில் பெறும் கடனுக்கான அடமானம் மற்றும் ரசீது ஆவணங்கள் ஆகியவற்றை பதிவு செய்வதற்கு சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு நேரடியாக செல்லாமல் வீட்டில் இருந்தவாறே இணையதளம் வழியாக பதிவு செய்யலாம். இணையதளம் வழியாக பதிவு செய்வதற்காக இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnreginet.gov.in இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு அரசின் பதிவுத்துறை அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் மேற்குறிப்பிட்டுள்ள ஆவணங்களை சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு நேரடியாக செல்லாமல் வீட்டில் இருந்தவாறு பதிவு செய்ய இயலும். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மெனுவிலேயே பதிவு செய்தல், ஆவண பதிவு, திருமண பதிவு, சங்க பதிவு, தீர்வு செய்தல், அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. மின்னணு சேவைகள் விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அடையாள பிள்ளை விவரம் பார்வையிடுதல், வில்லங்கச்சார்ஜ் விவரம் பார்வையிடுதல், சான்றளிக்கப்பட்ட நகல், ஆவணத்தின் நிலை போன்ற தகவல்கள் எல்லாமே இதுல கொடுத்திருக்காங்க. இந்த சேவைகளை எல்லாமே நீங்கள் தேவைக்கேற்ப பயன்படுத்திக் கொள்ளலாம். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இங்க ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. 4 படிநிலைகளில் ஆவணத்தை உருவாக்கவும். வாங்குபவர், விற்பனையாளர் விவரங்கள், சொத்து விவரங்கள், பத்திர வரைவு, கட்டணம் மற்றும் முன்பதிவு. இந்த 4 படிநிலைகளில் உங்களுக்கான ஆவணங்களை நீங்களே உருவாக்கி கொள்ள முடியும். அடுத்ததாக நேரடி வருகையில்லா ஆவணப்பதிவு இங்க கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இணையவழி ஆவணப்பதிவு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆவணத்தை உருவாக்குக. ஆவணத்தின் தன்மையை தேர்ந்தெடுக்க வேண்டும். விற்பனை ஆவணம் அல்லது கிரய ஆவணம், அடமான ஆவணம், ஈடு ஆவணம், இந்த மாதிரி உங்களுக்கான ஆவணத்தின் தன்மையை தேர்ந்தெடுத்து நேரடி வருகையில்லா ஆவணப்பதிவு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. பொதுமக்களுக்கு ஆவணப்பதிவு நடைமுறைகளை எளிமைப்படுத்தவும், காகிதமில்லா முறைக்கு மாற்றவும் நேரடி வருகையில்லா ஆவணப்பதிவு முறையினை பதிவுத்துறை புதிதாக அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த நேரடி வருகையில்லா ஆவணப்பதிவு முறையின் மூலம் பொதுமக்கள் சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு நேரில் செல்லாமல் இணைய வழியில் எங்கிருந்தும் தங்களது ஆவணங்களை பதிவு செய்து கொள்ள முடியும். நேரடி வருகையில்லா ஆவணப்பதிவுக்கு முன் தேவைகள். நேரடி வருகையில்லா ஆவணப்பதிவினை தொடங்குவதற்கு பொதுமக்கள் கீழ்கண்ட விவரங்களை உறுதி செய்து கொள்ள வேண்டும். எப்போது வேண்டுமானாலும் ஆவணப்பதிவு. பொதுமக்கள் தங்களது ஆவணத்தினை எப்போது வேண்டுமானாலும் இணையதளத்தின் மூலம் பதிவிற்கு சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சமர்ப்பிக்கலாம். அதிவேகமான இணைய இணைப்பு. தடங்களற்ற நேரடி வருகையில்லா ஆவணப்பதிவினை சமர்ப்பிக்க
சீரான அதிவேக இணைய இணைப்பு தேவை. அடுத்ததாக ஆவணதாரர்களின் புகைப்படம், கைரேகை மற்றும் கருவிழி கவர்தலுக்கான கீழ்கண்ட விவரங்கள் தேவை. சாதனம் கொடுத்திருக்காங்க, சாதன வகை கொடுக்கப்பட்டுள்ளது, சாதன ஒருங்கிணைப்புக்கான துணை கோப்புகள் கொடுத்திருக்காங்க. இந்த பின்வரும் மிஷனரி எல்லாமே இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த நேரடி வருகையில்லா ஆவணப்பதிவினை சமர்ப்பிக்க இயலும். அல்லது ஏதாவது ஒரு இ சேவை மையங்களுக்கு நீங்கள் நேரடியாக சென்றும் இந்த ஆவணத்தை பதிவு செய்யலாம். நேரடி வருகையில்லா ஆவணப்பதிவு கிரே ஆவணப்பதிவு எனில் கீழ்கண்ட ஆவணங்களை மட்டுமே பதிவு செய்ய இயலும். மனை பிரிவில் உள்ள மனைகளின் முதல் விற்பனை, அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் விற்பனை, அரசால் எழுதி கொடுக்கப்படும் கிரே ஆவணம். அடுத்ததாக ஆவண தாக்கலின் போது ஆவணத்தை எழுதி கொடுப்பவர்கள், எழுதி பெறுபவர்கள் மற்றும் சாட்சிகள் ஆகிய அனைவருக்கும் ஆதார் அட்டையை மட்டுமே அடையாள ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படும். இவ்வாறு கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. எல்லாமே ரீட் பண்ணி தொடர்ந்து செயற்படுத்தவும் அப்படிங்கிற ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி விவரங்கள் எல்லாமே கேட்டிருப்பாங்க. எழுதி கொடுப்பவர் விவரங்கள், எழுதி வாங்குபவர் விவரங்கள், பிரதிநிதியின் விவரங்கள் எல்லாமே பூர்த்தி செய்ய வேண்டும். கேட்டிருக்கக்கூடிய விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உங்க ஆவணம் சார் பதிவாளர் அலுவலர் அவர்களால் பரிசீலனை செய்யப்பட்டு அங்கீகாரம் அளிக்கப்படும். அங்கீகாரம் பெற்றவுடன் உங்கள் வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஆவணத்தின் நகலானது மின்னணு வடிவில் அனுப்பி வைக்கப்படும். ஆகவே பொதுமக்கள் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.